ஒரு மாலை நேரம் சாய்ரா அவளோட வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவுக்கு வந்து பந்து எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கிறா. மெதுவா காற்று வீசுது, பறவைகள் திரும்பி பறக்குது, பூங்கா அமைதியா இருக்குது. விளையாடிக்கிட்டு இருந்தபோது பந்து தூரம் போயிடுது. சாய்ரா அந்த பந்தைய பின்தொடர்ந்து ஓடுகிறா. ஓடி ஓடி ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல நிக்கிறா. ஆனா பந்தே காணோம். ஓ, அந்த மரம் திடீர்னு மெதுவா ஒளி விட ஆரம்பிக்குது. மரம் முழுசா சாஃப்ட் லைட்டா பிரகாசிக்குது. சாய்ரா வியப்போட அதை காண்றா. அவள் மரத்துக்கு நெருக்கமா சென்ற உடனே திடீர்னு மரம் பேச ஆரம்பிக்குது. வணக்கம் சாய்ரா, நான் லூமோ ட்ரீ. சாய்ரா சிரிச்சிட்டு ஆச்சரியமா கேக்குறா, மரம் பேசுதா? அந்த மரத்துல ஒரு ரகசிய கதவு மெதுவா திறக்குது. கதவுல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிவருது. அந்த ஒளிக்குள் ஒரு சிறிய ஜோதி பறக்குது. ஹாய், நான் ட்விங்கிள். நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? என ட்விங்கிள் மகிழ்ச்சியா கேக்குது. சாய்ரா சந்தோஷமா சிரிச்சிட்டு எஸ்ன்னு சொல்லிடுறா. ட்விங்கிள் அவளது கையை பிடிச்சுக்கிட்டு அந்த ரகசிய கதவுக்குள் அழைத்து செல்கிறது. அந்த கதவுக்குள் ஒரு புதுமையான மாய உலகம் திறக்குது. வானவில் நிறமுள்ள மலர்கள், பறக்கும் பறவைகள், பேசும் விலங்குகள், எங்க பார்த்தாலும் ஒளி, நிறம், மாயம். சாய்ரா ஆச்சரியத்தோட வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. ட்விங்கிள் மெதுவா சாய்ரா கிட்ட வந்து சொல்லுது, இந்த மாய உலகத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது நீதான் சாய்ரா. அதை கேட்டுட்டு அதிர்ச்சியோட கேக்குறா, நானா? அந்த சமயத்துல லூமோ ட்ரீயின் ரகசிய கதவு மெதுவா மூடிக்கொள்ளுது. சாய்ரா உள்ளே மாய உலகத்துல அடைஞ்சிட்றா. அடுத்த எபிசோட்ல சாய்ரா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். Thanks for watching. Subscribe now for more videos.